மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், வலைகள் பிடுங்கப்படுகின்றன, அடிக்கப்படுகிறார்கள். சரிங்களா? இது யார் செய்கிறாருன்னு நீங்க கேட்கணும். இந்த கடற்கொள்ளையர்கள் எந்த மொழி பேசுகிறார்கள் நீங்க பார்க்கணும். இலங்கை கடற்கொள்ளையர்கள் தான் சொல்றாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் ரொம்ப பிரமாதமா சொல்றாரு ஒரு விஷயம். ஏங்க, எங்க மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழக மீனவர்கள் சொல்லுவீங்க, மத்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள் சொல்லுவீங்களான்னு கேட்கறாங்கல்ல. அப்ப இதை இலங்கை கடற்கொள்ளை ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? யார் அவங்க என்ன மொழி பேசுறான்னு கேளுங்க. இதே நாகப்பட்டினத்துல தாக்கப்பட்டு வந்த மீனவர் கொடுத்த வாக்குமூலம் நாங்க சாணக்கியால போட்டுருக்கோம். நீங்க தயவுசெய்து வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. என்ன மொழி பேசுறாங்க சார்? நீங்க கேளுங்களேன். நீங்க கொஞ்சமா தேட மாட்டீங்களா? நீங்க ஒரு எந்த முயற்சியுமே இல்லாம இருப்பீங்களா? நீங்க கொஞ்சம் தேடுங்க. நம்ம இன்னும் உண்மையா பேசணும்னா அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். அங்க இருக்கிற இலங்கையில இருக்கிற தமிழக மீனவர்களே வந்துட்டீங்களா? திரு விஜய் அவர்கள் சொல்றாரு, தொப்புள் கொடி உறவு இல்லையா, அவர்களுக்கா குரல் கொடுக்கணும் இல்லையா? இது குரல் கொடுத்துருக்காரா? அப்ப நான் சொல்றேன், திரு விஜய் அவர்கள் ஒரு பிரச்சனையை பேசுறாரு பாருங்க. அது எங்க முரண் இருக்குன்னு சொல்ல பாருங்க. மீன் வளம் இங்க அதிகமா இருக்குது, அதற்கு ஒரு ஆலை கட்டி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு 2 வரி முன்னாடி இறால் பண்ணைகளை முறைப்படுத்துறாங்க, செய்வோம், இறால் பண்ணை தொல்லையா இருக்குன்றார். இறால் பண்ணை என்ன மீன் கிடையாதா? எனக்கு புரியல. இறால் பண்ணை என்னது? எங்க மீன் இருக்கும் அங்கதான் இறால் பண்ணை வைக்க முடியும். விருதுநகர்ல இறால் பண்ணை வைப்பீங்களா? கடல் வழியில தான் வைக்க முடியும். நாற்பது இறால் பண்ணை சரியில்லாம இருக்கு, முறைகேடா இருக்கு, நாங்க முறைப்படுத்துவோம். ஆலைகளே இல்லைன்றார். எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு புரியல அந்த கான்ட்ரடிக்ஷன்.